அதிமுக தேமுதிக கூட்டணியினரால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியாது, வீட்டில்தான் குரல் கொடுக்க முடியும் என பேசி விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களை திசை திருப்பும் நோக்கில் அதிமுக கூட்டணியினர் பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும் அவர்களால் மக்களுக்கு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது என்றும் விளாசினார். அதிமுக கூட்டணியில அவங்க மத்தியிலயும் ஒண்ணு கிடையாது, என்ன கூட்டணி கிடையாது. மாநிலத்துல அவங்க எதிர்கட்சி, உங்களுக்காக ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். ஹொசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்த அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தனர். மாம்பழத்தின் மேல் கிரீடம் போல இருக்கும் இலைதான் மக்களுக்கு நன்மை செய்யும் என தருமபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் பரப்புரையில் பாமக குறித்து சூச்சகமாக பேசினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் மீண்டும் இபிஎஸ் அரசு அமைந்த பின்னர் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் திரும்ப வரும் என்றும் கூறினார். அந்த மாம்பழத்து மேல தலைக்கு மேல இருக்கிற கிரீடமே 2 இலை தான். அந்த கிரீடம் என்னது? இலைதான். நீங்க எங்க வேணா பாருங்க, அவங்க தலைக்கு மேல இருக்கிற கிரீடம் இலைதான். அதுதான் என்னைக்குமே அழகு சேர்க்கும். அந்த இலைதான் என்னைக்குமே நம்மளுக்கு பசுமையா இருக்கும். அந்த இலைதான் நம்ம என்னைக்குமே மக்களுக்கு நல்லது செய்யும் இயக்கம் என்று சொல்லி திருவண்ணாமலையில் நாம் தமிழர் கட்சியினர் மைக்கு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பைக்குகளில் பறந்து பரப்புரை மேற்கொண்டனர். தங்கள் கட்சி வேட்பாளர் ரமேஷ் பாபுவிற்கு ஆதரவு கோரி ஏராளமான தொண்டர்கள் சாலையில் கொடிகளுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.